இனிய மாலை வணக்கம். அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மஞ்சள் நட்டுட்ருக்காங்க. நேற்று நாங்கள் மழை பெஞ்சோன்னே ஓடி போய் நாங்கள் விதை போட போகிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணும்போது இது காடு மாதிரி இருந்தது. ஒரு 4 வருஷம் நம்ம இதில் எதுவுமே பண்ணலை. அதை ஜேசிபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஜேசிபி ஒரு கை மண்ணை அப்படியே குட்டான் மாதிரி கொட்டியிருந்தாங்க. அதை நல்லா நரவிட்டு, ஏன்னா நமக்கு மேட்டு பாத்தி மாதிரி இருந்தால் தான் மஞ்சள் இந்த கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப நல்லா வரும். ஸோ மஞ்சள் நடுறதுக்கு நான் சரியான இடம், அதுவும் வந்தனுமே எங்கள் கண் பார்வையில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஒரு அடிக்கு ஒரு மஞ்சள் நாங்கள் பார் போட்டு, அந்த மேட்டு பாத்திலேயே பாறை போட்டு அதில் ஒரு அடிக்கு ஒரு மஞ்சளும், அதற்கு ஊடே பெரிய வெங்காயம் தாளுக்காகவும், சின்ன வெங்காயம் வீட்டு உபயோகத்துக்காக சின்ன வெங்காயமும் அந்த ஊடு பயிராக நாங்கள் இதில் மஞ்சளில் வைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வெறும் மஞ்சள் மட்டுமே நடுவாங்க. மஞ்சளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு கொடுமுடி பெல்ட்டெல்லாம் மஞ்சள் விவசாயத்துக்கு பேர் போன இடம். மஞ்சளில் 9 வகை பயிர்கள் ஊடு பயிராக நடுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் இப்படி நட்டுருவாங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் உங்களுக்கு கத்திரிக்காய், அந்த திரும்புகிற இடத்துல கத்திரிக்காய் நடுவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதில் மக்காச்சோளம் கூட நம்ம நடலாம். மக்காச்சோளமும் சூப்பராக வரும். அது மஞ்சள் வர்றதுக்குள்ளேயே மக்காச்சோளம் பாதி செடி ஆகிடுங்க. மக்காச்சோளம் பாதி செடி ஆகி அதுக்கப்புறம் 90 நாளில் நம்ம மக்காச்சோளம் எடுத்துடலாம். 60 நாளில் வெங்காயம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காய் கூட அங்கங்கே ஒன்று போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்கான தலை கூட இதில் போடுவாங்க. அது செம்மந்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய 9 வகையான பயிர்களை நம்ம மஞ்சளுக்கு ஊடே பயிராக நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி எப்படி ஊற்றுறாங்கன்னு பார்க்குறீங்களா. அக்கா எப்படி உயிர் தண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள். பக்கெட்டில் கொண்டு தண்ணியை தெளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.